அன்பு நெஞ்சங்களே, திசையெட்டும் தமிழ் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் வழியே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகத்தை நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்கும் புத்தகமானது காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய அவதார புருஷன் என்ற கம்பராமாயணத்தை புதுக்கவிதை வடிவிலான எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். நண்பர்களே, கம்பராமாயணம் இந்தியாவின் இதிகாசங்களில் 2இல் 1. இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த ராமாயணமானது எழுதப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், எந்தெந்த மாநிலத்தில் ராமாயணத்தை யார் எழுதினார்களோ அவர்கள்தான் பெருங்கவிஞர்களாக இலக்கியவாதிகளால் கொண்டாடப்படுகிறார்கள். தமிழிலே கம்பன் ராமாயணத்தை எழுதினான், ஆதலால் கம்பன் தான் ஆதிகவி என்று சொல்வார்கள். அதேபோல் மலையாளத்தில் எழுத்தச்சன் பிள்ளை ராமாயணத்தை எழுதினார், ஆதலால் தான் அங்கே எழுத்தச்சன் பிள்ளை பெருங்கவிஞராக இன்றும் கொண்டாடப்படுகிறார். வால்மீகி சமஸ்கிருதத்திலும் துளசிதாசர் ஹிந்தியிலும் ராமாயணத்தை எழுதினார்கள். நண்பர்களே, ராமாயணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கம்பன் ராமாயணத்தை ஏன் எழுதினான் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதாவது, கம்பன் ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவர் நினைத்திருந்தால் அவரே சொந்தமாக ஒரு கதை எழுதி அதை பாடல் வடிவில் எழுதியிருக்க முடியும். ஆனால் கம்பன் ஏன் யாரோ எழுதிய ராமாயணத்தை தமிழிலே எழுதினான் என்று ஒரு கேள்வி வருகிறது. தமிழில் ராமாயணத்துக்கு முன்பாக சங்க இலக்கியங்களில் பரத்தமை ஒழுக்கம் ஒரு ஒழுக்கமாகவும் அது சரி என்றும் சொல்லப்படுகிற அளவிலே தான் அன்று இருந்தது. ஆனால் அது சரியல்ல என்பதை நிரூபிப்பதற்காக கம்பன் முன்னமே வந்த ராமாயணத்தை தமிழிலே கவிதை வடிவில் கொண்டு வருகிறான். தமிழில் எழுதப்பட்ட ஒழுக்க காப்பியம் என்றும் இதை சொல்லலாம். ஏனென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முக்கியமான தத்துவத்தை நிறைவேற்றுகிற ஒரு காப்பியமாகவும் கம்பராமாயணம் திகழ்கிறது. இன்று நீங்கள் கம்பராமாயணத்தை 7 தொகுதிகளும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கவிதை நடையில், நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், கம்பராமாயணம் நிறைய இடங்களில் கதை வடிவில் இருக்கிறது. ஆனால் பாடல் வடிவில் படிக்கும்போதுதான் கம்பனின் ஆளுமையும் ஆற்றலும் உங்களுக்கு தெரியும். தமிழில் அந்த வகையில் 7 தொகுதிகள் கம்பராமாயணத்தை பற்றி 6 காண்டங்கள் 7 தொகுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பதிப்பாசிரியராக வைமு கோபாலகிருஷ்ண ஆச்சாரியார் தான் இன்று இருக்கிறார். அது கோவையில இருந்து வரக்கூடிய ஒரு பதிப்பகம் அதை வெளியிடுகிறது. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளாக அது வெளிவருகிறது. நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த அவதார புருஷன் என்ற புத்தகத்தில் காவிய கவிஞர் வாலி அவர்கள் தமிழில் புதுக்கவிதை வடிவில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்துள்ளார் என்றுதான் நான் சொல்வேன். இன்னும் சொல்ல போனால் 7 தொகுதிகள் கம்பராமாயணத்தை படிக்க இயலாதவர்கள் கூட, அதை ஒரு கதை வடிவில் படிப்பதற்கு சோர்வு தட்டக்கூடிய ஒரு ஆட்கள் கூட இந்த புதுக்கவிதை வடிவிலான இந்த புத்தகத்தில் எளிமையாக நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இந்த கவிதையில், இந்த புதுக்கவிதை வடிவிலான இந்த கம்பராமாயணத்தில் காவிய கவிஞர் வாலி அவர்கள் நிறைய புதுமைகளை செய்துள்ளார். நிறைய கவிதைகளை படிக்கும் பொழுது நமக்கே ஒரு கிளர்ச்சியை உண்டு செய்வது போல் உள்ளது. உதாரணத்திற்கு ஒரு 4-5 கவிதைகளை நாம் சொல்ல முடியும். குரங்கு வடிவிலான மனிதன், அதாவது அனுமான், இலங்கையை போய் வாளில் தீ வைத்த பொழுது எரிக்கிறான். அதை சொல்ல வந்த வாலி அவர்கள், குரங்கனவே அதன் வாளில் தீ வைத்தானே, அவன் அழித்ததோ அவனாண்ட தீ வைத்தானே, தீ வைத்தானே தீ வைத்தானே. ஒரே ஒரு சொல்லில் 2ஆக உடைத்து வாலி அவர்கள் இந்த கவிதையை புதுமையாக படைக்கிறார். சீதையை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்வார், மாமரை ஏத்தும் ராமரை, மாமரை ஏத்தும் ராமரை கைப்பிடித்த தாமரை. இப்படி பல்வேறு விதமான புது கவிதைகளில் நம்மை சொக்க வைத்து தமிழின் உன்னதங்களை வாரி வாரி இறைக்கிறார். கோதாவரி, நிலமென்னும் ஏட்டில் நீர்வான் மேகங்கள், நிலமென்னும் ஏட்டில் நீள்வான் மேகங்கள் நீர் கொண்டு எழுதிய தண்ணீர் வரி. கோதாவரியை பற்றி சொல்லும் பொழுது அவர் போகிற போக்கிலே இந்த கவிதையில் சொல்லிக்கொண்டே போகிறார். அதே போல அந்த ரிஷிகள் காட்டில் நடந்து சென்றனர். அந்த ரிஷிகள் காட்டில் நடந்து சென்றனர். அப்பொழுது ஒரு வாய்க்கால் குறுக்கிட்டது. அந்த வாய்க்காலில் தங்கள் வாய் கால் கழுவினர் என்று ஒரு சொல்லை 2ஆக உடைத்து புதுமை படைப்பதில் வாலிக்கு நிகர் வாலியே தான். நமக்கு எப்பொழுதெல்லாம் சோர்வு தட்டுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அலுப்பு தோன்றுகிறதோ, ஒரு புதிய உற்சாகத்தை கொடுப்பதற்கு நீங்கள் இந்த புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும். அதே போல ஒரு இடத்தில் சொல்வார், ராமன் வில்லை எடுத்து ஒடிக்க முயலும் பொழுது ஒரு கவிதை வருகிறது. அதாவது சீதை சொல்கிறார், ஒரு வில் சுமந்து தெருவில் நடந்த இவன் பெருவில் ஒடிப்பானோ, புருவம் என்னும் இருவில் உயர்ந்த சீதை என்று சொல்கிறார் வாலி அவர்கள். இப்படி
இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பதற்கும் வாசித்து மகிழ்வதற்கும் ஏராளமான கவிதைகள் உள்ளன. உங்கள் குழந்தைகளுக்கும் ஏன் உங்களுக்கும் இந்த கவிதையானது ஒரு உள்ள கிளர்ச்சியை உண்டு செய்து, தமிழில் இவ்வளவு சொற்கள் உள்ளனவா, தமிழில் இவ்வளவு ஆச்சரியங்கள் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் அவதார புருஷனை படிக்கலாம். அவதார புருஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவிதானுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் புதுக்கவிதை எல்லோருக்கும் பிடிக்கும் தானே. கதை என்பது ஒரு குளத்து நீர் போல, அது தேங்கி அப்படியே நிற்கும், அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஆனால் பாடல் என்பது அப்படி அல்ல, ஓடுகிற ஒரு ஆற்றை போல, ஒரு கால் சலங்கை கட்டி ஒரு பெண் நடந்து செல்வதைப் போல் ஒரு ஆறு ஓடும். அதை போலத்தான் கவிதையும் பாடலும். அந்த பாடலை படிக்கும் பொழுது நமக்கே ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணும். அதனால்தான் ஆறுகளை பார்க்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது. இந்த கவிதையில் நிறைய கவிதைகள், நான் உங்களுக்கு உதாரணத்திற்கு 1-2 தான் சொன்னேன். அதேபோல் கோசலை சிறுவயனாக இருக்கக்கூடிய ராமனை இடுப்பிலே வைத்து நிலாவை காட்டி சோறு ஊட்டுகிறாள். ராமனே சந்திரன் வம்சம், ஒரு சந்திரனை காட்டியே சோறு ஊட்டுவது என்ன புதுமை பாருங்கள். அதாவது கோசலை ராமனை சிறு வயது ராமனை இடுப்பிலை வைத்து சோறு ஊட்டுகிறாள். அதற்கு வாலி எழுதுகிறார், அழுக்கு சந்திரனை காட்டி அழகு சந்திரனுக்கு சோறு ஊட்டினாள் என்று அவர் எழுதுகிறார். இந்த இயற்கையிலே ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை வாலி போகிற போக்கில் தன் கவிதையில் சொல்லிவிட்டு போகிறார். இயற்கையில் தாய்தான் குழந்தைக்கு பால் ஊட்டுவாள், தாய்தான் சேய்க்கு பால் ஊட்டுவாள். ஆனால் இயற்கையிலோ பிள்ளை நிலா பால் கொடுக்க பூமி தாய் அறிந்து கொண்டே இருந்தாள் என்று அவர் போகிற போக்கில் சொல்லக்கூடிய கவிதையானது நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அதேபோல் சாயங்காலம் வந்தது மாலை வந்தது என்பதை கூட தன் கவித்துவ வரிகளால் மரங்கள் தங்கள் நிழல் ஆடைகளை சுருட்டி கொண்டன என்று எழுதுகிறார். இப்படி நீங்கள் போகிற போக்கில் அடடா சொல்ல வைக்கக்கூடிய கவிதைகள் இந்த அவதார புருஷனில் மிக அதிகம். ஆகவே இந்த அவதார புருஷன் என்கிற இந்த புதுக்கவிதை வடிவான ராமாயணத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படியுங்கள். வாலி அவர் என்னாலும் வாலி இப்போது நம்மிடம் இல்லை, இருந்தாலும் அவர் சொர்க்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர் அள்ளி கொடுத்தது தமிழுக்கு சாவு இல்லை, தமிழ் எழுத்தாளருக்கும் சாவு இல்லை. நன்றி, வணக்கம்.